வணக்கம். என் பேர் மேரி சந்திரா. நான் சடையமங்கலத்தில் இருக்கேன். இங்கே பிரியா தேய் கிளாஸில் வந்து தேய் கிளாஸ் பழகிட்டு இப்போ 2 மாசமாக கற்றுட்டு இருக்கேன். எனக்கு ப்ளவுஸ் எங்கே கொடுத்தும் சரி வரல. ஒன்றும் பின்னாடி உயரமாக இருக்குது, இல்லை முன்னாடி உயரமாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து கப்பு சைஸ் வந்து சரியே வராது. நான் ப்ளவுஸுக்கு ரொம்ப சிரமப்பட்டு சரி நம்மளே கற்றுக்கலான்னு சொல்லி வெளியில் எங்கெங்கே 2 இடத்துல போய் கற்றுக்கிட்டேன். எனக்கு சரி வரல. இங்கே எனக்கு வீட்டுக்கு பக்கமாகவே இருக்கு. அந்த பொண்ணு எங்கள் சொந்தக்கார பொண்ணு தான். நல்லா சொல்லி கொடுக்குறா. இப்போ 2 மாசத்துலயே நான் ஒரு 10 ஜாக்கெட் மேலே கரெக்டாக தைச்சிட்டேன். பேட்ச் ஒர்க்கும் வச்சு தைச்சிருக்கேன். இன்னும் 2 மாசம் வந்து சுடிதாரு இன்னும் ப்ளவுஸ் நல்லா வெளியில தைச்சுக்கிற அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு தைச்சிக்கலான்ட்டு வந்துட்டு இருக்கேன். ஆன்லைன் கிளாஸ்லயும் நல்லா சொல்லி கொடுக்குறா. நீங்க வந்து நேரில் வந்து கத்துக்கலாம். புரியலைன்னா நல்லா புரிய வைக்கிறா. முதல்ல வந்து பிளவுஸ்ல கட்டிங் போடுறதே இல்லை, பிளவுஸ் வேஸ்ட் பண்றதே இல்லை. பேட்டர்ன்ல தான் போடுறா. ஒவ்வொரு பிளவுஸ் போடுறப்போ பேட்டர்ன் போட்டு அந்த பேட்டர்ன் சரியா இருக்கா, அளவு கரெக்டா இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து பிளவுஸே வந்து துணி கட் பண்ண சொல்றா. அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு பிளவுஸ் கூட வேஸ்ட் ஆகல. மற்ற பக்கம்லாம் போய் பிளவுஸ் எல்லாம் கட் பண்ணி வேஸ்ட் ஆயிடுச்சு. இது நல்லா இருக்கு. இன்னும் நமக்கு இன்னும் புரியலன்னு சொன்னா திரும்ப அந்த பேட்டர்ன்லயே தான் சொல்லி கொடுக்குறா. துணியில வந்து வேஸ்ட் பண்றதுல. அதனால நீங்களும் இந்த ஆர்வமா இருக்கிறீங்க. நான் சும்மா எனக்கு மட்டும்தான் பிளவுஸ் தைக்கணும்னு ஒரு ஐடியால வந்தேன். எனக்கு 2 பசங்க. என் மருமகளுக்கும் பிளவுஸ் தைச்சு கொடுக்கணும். ஆரியும் கத்துக்கிறேன். ஆரியும் நல்லா சொல்லி கொடுக்குறா. ஆரியும் இப்போ 2 மாசமா வந்துட்டு இருக்கேன். ஆரி போட்டு பிளவுஸ் வந்து கரெக்டா தைக்கணும், ஆரி பிளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல நான் வந்துட்டு இருக்கேன். எங்க பசங்க எங்க மருமக்கள் 2 பேர்த்துக்கும் நானே தைக்கணும் அப்படிங்கிற ஆசிரியர்ல முழுசா இந்த 2 மாசம் வந்து முழுசா கத்துக்கலான் இருக்கேன். என்னையோட சின்ன பொண்ணா இருக்கிறீங்களா, என்ன நீங்க உங்களுக்கு ஆர்வம் இருக்கும், நீங்க வந்து இங்க வந்தீங்கன்னா நல்லா கத்துக்கலாம். நானே கத்துக்கிறப்போ நீங்க நல்லா கத்துக்கலாம். அப்புறம் இந்த பிளவுஸ் வந்து நானே கட்டிங் போட்டு நானே பிளவுஸ் தைச்சது. இந்த சுருக்கெல்லாம் எனக்கு பழைய பிளவுஸ்ல எல்லாம் இந்த சுருக்கம் வந்துகிட்டே இருக்கும். பின்னாடி சுருக்கம் வரும், முன்னாடி சுருக்கம் வரும். இப்ப இந்த பிளவுஸ் பாருங்க, நான் கச்சிதமா தைச்சு போட்டிருக்கேன். அதே மாதிரி இது எங்க தங்கச்சிக்கு பிளவுஸ் அளவே சரி வராது. இது நானே கட்டிங் போட்டு அது பேட்டர்ன்ல போட்டு அப்புறமா துணியில போட்டேன். லைனிங் கிளாத் எங்க தங்கச்சிக்கே கரெக்டா இருக்கு. எங்க கொடுத்தும் சரி வரல, கரெக்டா இருக்கு. எங்க அம்மாவுக்கு 2 ஜாக்கெட் தைச்சு கொடுத்துருக்கேன். நானே ஒரு 10 பிளவுஸ் போட்டிருக்கேன். அதனால நல்லா இருக்கு. நல்லா சொல்லி கொடுக்குறா. நல்லா புரியுது. பிளவுஸ் வந்து நான் மட்டும் தைச்சு பழலான்ட்டு இருந்தேன். இப்ப வெளியிலயுமே பிளவுஸ் நான் போட்டிருக்கிற பிளவுஸ் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி வெளியிலயும் கேட்கறாங்க. அதனால வீட்லயே வந்து ஒரு மிஷின், பெரிய மிஷின் போட்டு பிளவுஸ் தைச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற வருங்காலத்துல இது ஒரு பிசினஸா பண்ணலான்ட்டு நம்ம வருமானத்துக்கு நம்ம செலவுக்கு நம்ம வந்து யாரும் எதிர்பார்க்காம தைச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கேன். இது உண்மையா நடந்தது. நேர்ல தான் நான் கிளாஸ்ல இருந்துட்டு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு. நீங்களும் கத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.